ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு அடல்ட்டோட கரியர் டெசிஷன் அண்ட் கரியர் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பொதுவா ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க 10th 12th வாங்குற மார்க்ஸ், அவங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்றாங்க, இதெல்லாம் அவங்களோட கரியர் சக்சஸ் நிர்ணயிக்கலாம். ஒரு அடல்ட்டா இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க, அதுல எப்படி அவங்க வந்து க்ரோ ஆயிருக்காங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி ப்ரொமோட் ஆகுறாங்க, லீடர்ஷிப் ரோல்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா, ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்றாங்களா, இதெல்லாம் அவங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டையும் கரியர் சக்சஸையும் டிஃபைன் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க யோசிக்காத இல்ல நிறைய நேரங்கள்ல யோசிச்சிடாத ஒரு விஷயம், நம்மளுடைய கரியர் மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் நம்ம லைஃப்ல செய்யக்கூடிய பல விஷயங்களை அஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய விஷயம் அண்ட் நம்ம எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில கடந்து வர அந்த ஒரு விஷயம் இருக்கு. நான் ஒரு கரியர் கவுன்சிலரா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய பேருக்கு அவங்களோட கான்பிடன்ஸையும் செல்ஃப் எஸ்டீமையும் அஃபெக்ட் பண்ணி அது மூலமா அவங்களுடைய கரியர் சக்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்றதுக்கு இந்த விஷயம் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பாடி ஷேமிங் அண்ட் பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ். பாடி ஷேமிங்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தவங்களை பார்த்து நீ ரொம்ப குண்டா இருக்க, ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க, இவ்வளவு உயரமாவா இருப்பாங்க, ரொம்ப குட்டையா இருக்கீங்க, இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோயினா நடிக்கலாமா, இவரெல்லாம் ஒரு ஆக்டர், இவரை ஆன் ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஒரு உருவத்தை வச்சு ஒருத்தவங்களை கேலி பண்றதுதான் நம்ம பாடி ஷேமிங் சொல்லுவோம். நிறைய நேரங்கள்ல பாடி ஷேமிங் பண்றவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றது தெரிஞ்சுதான் சொல்றாங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லும் போது அது மத்தவங்களை எப்படி பாதிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு ஆக்டருக்கு பார்த்து நீங்க கொடுக்குற அந்த ஒரு கமெண்ட், அந்த ஆக்டர் நீங்க பண்ற அந்த உருவ கேலி அவரை ஒத்து இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டை மனதளவுல காயப்படுத்தலாம். ஆனா இதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்ல. நிறைய நேரங்கள்ல பாடி ஷேமிங் வந்து ஃபன்னுக்கு தானே சொன்னேன், ஒரு ஜோக்குக்கு தானே சொன்னேன், ஜோக் கூட அடிக்க முடியாது அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பாடி ஷேமிங்க்கு உள்ளாகிறவங்க அதோட வலிய, அது கொடுக்கிற தாக்கத்தை லைஃப் லாங் எவ்வளவு நாள் அதை எடுத்துட்டு போய் அதனால எந்தெந்த விதத்துல பாதிக்கப்படுறாங்கன்றது நிறைய நேரத்துல பாடி ஷேம் பண்றவங்களுக்கு தெரியறது இல்ல, அவங்க தெரிஞ்சுக்கவும் விரும்புறது இல்ல. இது பாடி ஷேமிங். அண்ட் நெக்ஸ்ட் பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட். பாடி ஷேமிங்ன்றது ரொம்ப டைரக்டா இருக்கும், அதுல எந்த ஒரு இது இருக்காது, எக்ஸப்ட் ஃபார் சம்டைம்ஸ் அது வந்து ஃபன் என்ற டிஸ்கைஸ்ல வருமே தவிர அப்பயுமே அது ஃபன்னா சொன்னாலுமே ரொம்ப டைரக்டா தான் இருக்கும். இந்த பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களை பார்த்து ஓ வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க போல, இப்ப பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க, அப்போ முன்னாடி நான் நல்லா இல்லையா அப்படின்ற ஃபீலிங் கேட்கறவங்களுக்கு வரும். அதே மாதிரி ரொம்ப ஒல்லி ஆயிட்டே போறீங்களே, மூஞ்செல்லாம் ஒட்டி உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா அப்படின்னு கேட்பாங்க. ஓ அப்ப நான் நோயாளி மாதிரி இருக்கேனா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இதை கேட்கறவங்களுக்கு வரும். என்ன இவ்வளவு உயரமா இருக்கா, பாக்குறதுக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரியே இல்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கா, ஓ அப்ப நான் ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரியறேன் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதை கேட்கறவங்களுக்கு வரும். இவன் என்ன 4th படிக்கிறான், பார்த்தா யூகேஜி படிக்கிற பையன் மாதிரி குட்டியா இருக்கான், ஓ அப்ப நம்ம ரொம்ப ஹைட்டா இல்லைன்றதுதான் அப்படி சொல்றாங்களோ, நான் ரொம்ப குள்ளமா இருக்கணும்ன்ற ஃபீலிங் அந்த பையனுக்கு வரலாம். இப்படி இது சொல்றவங்க, இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறவங்க இல்ல இந்த கமெண்ட் கொடுக்கறவங்க எந்த ஒரு பேட் இன்டென்ட்டோடையும் கொடுக்கறது இல்ல. அவங்க ஏதோ ஒரு அக்கறையிலயோ இல்ல பாராட்டுறதோ நினைச்சுதான் இந்த விஷயங்களை சொல்றாங்க. ஆனா கேட்கறவங்களுக்கு பாடி ஷேமிங் கொடுக்கற மாதிரி அதே மாதிரியான ஒரு வலியையும் இம்பாக்டையும் தான் இந்த பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ்மே கொடுக்கும். இப்போ நம்ம அடல்ட்ஸாவே இந்த விஷயங்களை ப்ராசஸ் பண்றதுக்கும் இது கொடுக்கற வலியையும் அதனால நம்மளுக்குள்ள ஏற்படுற அந்த செல்ஃப் பிலீஃப் அண்ட் கான்பிடன்ஸ் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸையும் பேட்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றோம். நிறைய குழந்தைகள் இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ்னாலையும் பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ்னாலையும் கமெண்ட்ஸ்னாலையும் ஒரு இன்டைரக்ட் பாடி ஷேமிங், அந்த ஸ்கிரீன்ல பாக்குற சுத்தி இருக்கிற வேற யாரையோ சொல்லும் போது அதை அப்சர்வ் பண்ணி ஓ நானும் அவங்கள மாதிரி தானே இருக்கேன், அப்ப நானும் அழகில்ல போல, நானும் ஐம் நாட் இனஃப், ஐம் நாட் குட் இனஃப் அப்படின்ற ஒரு ஃபீலிங்க அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு கரியர் கவுன்சிலரா நான் நிறைய ப்ரீ டீன்ஸ் கூட டீன்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். சில நேரங்கள்ல வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்காக நிறைய வந்து ஸ்டோரிஸ், ஸ்பீச்சஸ், டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நாங்க பாடி ஷேமிங்ன்ற தீம்லயுமே நாங்க வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப சில குழந்தைகள் சொன்ன விஷயங்கள் வந்து என்ன ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கு. ஒரு குழந்தை வந்து சொன்னா, மேம் நான் வந்து கொஞ்சம் டஸ்கியா இருக்கேன் இல்லையா, நான் குளிச்சுட்டு வந்தாலும் எங்க அப்பா நல்லா சோப் போடு முகத்துக்கு, நல்லா சோப் போடு முகத்துக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரு, என்னமோ நான் நல்லா 4 தடவை சோப் போட்டா என்னோட கலர் வந்து ஃபேரா ஆயிடும்ன்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு அப்படின்னா. இன்னொரு பையன் சொன்னா, மேம் நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன்னு பாக்குறவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க, ஏதாவது பாரை பிடிச்சி தொங்கு ஹைட் ஆயிடுவேன்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க, நான் எல்லா பாரையும் பிடிச்சி தொங்கிட்டு தான் இருக்கேன் மேம், என்னால ஹைட் ஆக முடியல, அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு, நான் மத்தவங்களை விட ரொம்ப குள்ளமா இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா. இன்னொரு பொண்ணு சொன்னா, மேம் நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், நான் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறேன்னு பாக்குறவங்களா என்ன சரியா சாப்பிட மாட்டேன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் மேம், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கே என்ன பிடிக்க மாட்டேங்குது மேம் அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிட்டே போலாம் அவங்க சொன்ன விஷயங்களை. பட் ஒரு 10ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க ஒரு காமெடியாவோ இல்ல ஒரு எந்த ஒரு பேட் இன்டென்ட்டும் இல்லாம சொன்ன சில விஷயங்களை அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணி அதை
அவங்களை எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? இதே ஃபீலிங்கோட அவங்க வளர்ந்து அடல்ட் ஆனாங்கன்னா, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமோட, ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு அடல்ட்டா, ஒரு லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்தாலும் அதை எடுத்துக்காம அவங்களோட கரியர் டெவலப்மெண்ட் இதனால கண்டிப்பா பாதிக்கப்படாதா? நிறைய அடல்ட்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி காரணங்களால அவங்க சைல்ட்ஹுட்ல சந்திச்ச இந்த மாதிரி விஷயங்களால தான் கரியர்லயும் சரி, ரிலேஷன்ஷிப்லயும் சரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இது ப்ராப்ளம். இப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? கிட்ஸ், உங்ககிட்ட யாராவது வந்து உங்களை பாடி ஷேம் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட்டையோ இல்ல ஒரு பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்டோ கொடுக்குறாங்கன்னா, முதல்ல அதை நீங்க நம்பாதீங்க. உங்க மனசுக்கு அதை எடுத்துட்டு போய் அதை உங்களோட பிலீஃபா நீங்க மாத்திக்காதீங்க. அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட ஒரு கமெண்ட்டோ இல்ல ஒரு பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்டோ கொடுக்கும்போது உங்க மனசுக்குள்ளார இது என்ன பத்தினது கிடையாது, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் சம்படி டு டிஃபைன் மீ பேஸ்ட் ஆன் மை அப்பியரன்ஸ் அப்படின்னு வெளியில நீங்க அதை சொல்லனா கூட உங்க மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா அதை சொல்லிக்கோங்க. இப்படி சொல்லும் போது அந்த கமெண்ட் உங்க உள்ள போகாம நீங்க அதை தடுக்க முடியும். அண்ட் ரெண்டாவது, இந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு கஷ்டமாவோ இல்ல ஒரு மாதிரி எம்பாரஸ்டோ ஃபீல் ஆனா அது ரொம்ப நேச்சுரல் தான். உங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் இமோஷன் உங்களுக்கு வரும்போது உங்க பேரண்ட் கிட்டயோ இல்ல எல்டர் சிப்ளிங் கிட்டயோ இல்ல உங்களுக்கு யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட சொன்னாங்க, எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதை பத்தி பேசுறது மூலமா அந்த விஷயம் உங்களை லாங் ரன்ல பாதிக்காம நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாத்த பத்தியும் சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபேரா இருந்தாலும், டார்க்கா இருந்தாலும், டாலா இருந்தாலும், ஷார்ட்டா இருந்தாலும், சப்பியா இருந்தாலும், தின்னா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது. நாமன்றது வெறும் ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல்ன்ற வார்த்தைகள்ல டிஃபைன் பண்ற விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி கைண்ட், ஜெனரஸ், போல்ட், பிரேவ், கரேஜியஸ், இன்டெலெக்சுவல், ஆர்டிஸ்டிக், இப்படி எத்தனையோ குவாலிட்டிஸ் இருக்கு நம்மள அழகா அடோன் பண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ பேரண்ட்ஸ், உங்களோட குழந்தைங்களை இந்த மாதிரி பாடி ஷேமிங் அண்ட் பிளாக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குற அந்த இம்பாக்ட்ல இருந்து நீங்க எப்படி பாதுகாக்கலாம்? உங்க குழந்தைய யாரோ ஒருத்தவங்க பாடி ஷேம் பண்ணிடுறாங்க, அதனால உங்க குழந்தைங்க வருத்தப்படும் போது கமான் இதை இக்னோர் பண்ணிடு, ஆக்சுவலா அவங்க அதை மீன் பண்ணல தெரியுமா, ஜஸ்ட் ஜோக்குக்கு தான் சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொல்லாம அந்த குழந்தையோட ஃபீலிங்கை வேலிடேட் பண்ணுங்க. எனக்கு புரியுது, அவங்க சொன்னது உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் உன் இடத்துல இருந்தா கூட இப்படிதான் வருத்தப்படுவேன்னு சொல்லி அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு முதல்ல அதை வேலிடேட் பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்க பொதுவாவே உங்க குழந்தைங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களோட அப்பியரன்ஸ்க்கு ஈக்குவலா நீங்க அவங்களோட குவாலிட்டிஸையுமே ஹைலைட் பண்ணுங்க. நீ எவ்வளவு கரேஜியஸ் தெரியுமா, இன்னைக்கு நீ பண்ணது ரொம்பவே ஒரு ஜெனரஸான ஆக்ட். இந்த மாதிரி அவங்களோட குவாலிட்டிஸை ஹைலைட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மூணாவது, நீங்க ஒரு நல்ல ரோல் மாடலா இருங்க. எஸ், நீங்க உங்க குழந்தைகிட்ட டைரக்டா பேசாம நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது, வீட்டுல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது, இல்ல ஒரு மூவி பார்த்து கமெண்ட் கொடுக்கும் போது கூட ஒருத்தவங்களோட பாடி அண்ட் அவங்களோட வெயிட், அவங்களோட கலர், காம்ப்ளெக்ஷன் இத பத்தி எல்லாம் கமெண்ட் பண்ணும்போது நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எந்த விதத்திலயும் அது பாடி ஷேமிங்காவோ இல்ல பேக் ஹேண்டடாவோ இல்லாம நீங்க பேச ஆரம்பிங்க. ஏன்னா உங்களோட குழந்தைங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்றதுல இருந்தா அவங்க யாருன்றத அவங்களே டிஃபைன் பண்ணிப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்க குழந்தைங்க நல்ல விதமா கான்பிடென்ட்டா ஒரு நல்ல செல்ஃப் கான்செப்டோட வளருது அப்படின்றது அவங்களோட சூழ்நிலையில இருந்து தான் ஆரம்பிக்குது. பொதுவா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தெரியாதவங்க கிட்ட இருந்து வரதை விட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வரும்போதுதான் குழந்தைங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அப்போ உங்க கண்ணு முன்னாடி உங்க குழந்தை யாரோ பாடி ஷேம் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்காக அந்த இடத்துல முன்னாடி வந்து ப்ளீஸ் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் மை சைல்ட்ஸ் அப்பியரன்ஸ், என் குழந்தை அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றது தான் ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்காக பேச ஆரம்பிங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஓ என் அப்பா அம்மா எனக்காக வந்து பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதுவே அவங்களுக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்றதுக்கான தைரியத்தை கொடுக்கும். சோ இந்த பாடி ஷேமிங் அண்ட் பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி ஒரு பர்சனோட, ஒரு குழந்தையோட லைஃப்ல அவங்களோட கரியர் அஃபெக்ட் பண்ணுன்றத பத்தி நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் இந்த மாதிரி கரியர் டெசிஷன்ஸ், கரியர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா ஆஸ் அ பேரண்ட் நீங்க உங்க குழந்தைங்களை எப்படி சப்போர்ட் பண்ணலாம், ஆஸ் சில்ட்ரன் நீங்களே உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி பல தகவல்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போறேன். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க.